திரு ஜெகதீஸ்வரன் முன்பு பேசிய மதிவாணன் தமிழ்நாட்டில் மின்வெட்டு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணமே சதி செயல்தாங்க. போதுமான அளவு மின் உற்பத்தி நம்மிடம் இருக்கிறது, மக்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரம் நம்மிடம் இருந்தாலும் கூட அந்த மின்வெட்டுக்கான காரணம் சதி செயல்தான். இந்த சதி செயலை நடவடிக்கை எடுத்து தீர்க்க வேண்டும் அப்படின்றது, அந்த சதி செயல் தான் அந்த மின்வெட்டுக்கு காரணம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப சரியானதா இருக்குதா? திரு ஜெகதீஸ்வரனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? மின்சார வாரியமே இது வரைக்கும் காரணங்களை அடுக்கிட்டே இருக்கிறாங்க. மின்சார வாரியம் தனிப்பட்ட முறையில் காரணங்கள் அடுக்கிறாங்க. அவர் ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனியார் காரணங்கள் அடுக்கிறாரு. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் காரணங்கள் எடுக்கிறார். நீங்க என்ன பிரச்சனைனா, ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றது, வேறுபட்டு இருக்கின்றது, வாரத்துக்கு வாரம் மாறுது. முதல்ல மின்சார அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, வதந்தி பரப்புறீங்க, தேவையில்லாம வதந்தி பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொதுமக்கள். இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அவர் வீடு இருக்கிற அந்த சாலையில போய் சாலை மறியல் பண்ணாங்க. என்னங்க கரண்ட் இல்லைங்க, நான் தாவேக்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். நிறைய ஒரு பொண்ணு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், என் குழந்தைய தூக்கிட்டு ரெட்டில்ஸ் பண்ண நைட்டு 11 மணிக்கு அணைஞ்சிட்டு இருக்கேன், நான் குழந்தை தூங்க மாட்டேங்குதுன்னா இது உண்மைதான். இந்த காட்சியில நம்ம பார்க்கின்றோம். அப்ப தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வதந்தி பரப்பாதீங்க அப்படின்ட்டு அமைச்சரே சொல்றாரு. அடுத்த வாரம் என்ன பண்றாங்கன்னா, சதிக்கோட்பாட்டுக்குள்ள வர்றாங்க. சதிக்கோட்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மின்சார வாரியம் கொடுத்த தகவல்கள் என்பது ஏசி அதிகமாக பயன்படுத்துறாங்க. மிக குறிப்பா நகரங்கள்ல ஏசி அதிகமாக பயன்படுத்துறாங்க. லோடு தாங்க முடியல. நம்மகிட்ட பற்றாக்குறை இல்ல, மின் பகிர்மானத்துல பிரச்சனைகள் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கு. லோடு தாங்க முடியாம பல இடங்கள்ல வெடிச்சிருது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பகல் நேரத்துல ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, இரவு நேரத்துல கொஞ்சமாவது கூலிங் ஆகணும். பட் அப்பயும் நம்ம லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கோம். அதனால அந்த லோடு தாங்க முடியாம வெடிக்குது. பராமரிப்பு சரியா செய்யாத ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது இந்த நேரங்களில் அப்படிங்கிறதா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள். இந்த வாட்டி நம்ம பார்க்க வேண்டும் வீடியோ நம்மளே பார்க்கின்றோம், ஃபியூஸ் கேரியரை தூக்கிட்டு போற காட்சிகளை பார்க்கின்றோம். இது என்னமோ இப்பதான் முதலாக இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கின்றோம். இப்பதான் இந்த மாதிரியான திருடர்கள் இப்பதான் திருடர்கள் கிடைக்குன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு தாங்க இருக்கு. நான் ஒரு இப்படி பார்க்கலாமே, ஒரு புது அபார்ட்மெண்ட்லாம் நிறைய நேரங்களில் TNHB அதாவது ஹவுசிங் போர்ட்டை கட்டுவாங்க, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரத்தில் கட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, மக்கள் போறதுக்கு டைம் ஆகும், ஏதாவது காரணங்களால் இருக்கும். அந்த இடத்துல அப்பட்டமா இந்த திருட்டு பசங்க போய் திருடுற காட்சியில நான் பார்த்திருக்கேன். ஃபியூஸ் கேரியரை திருடுவானுங்க, ஹை டென்ஷன் வயரை திருடுவானுங்க. இந்த மாதிரி கும்பல் தொடர்ச்சி என்னன்னா, சாராயத்துக்கு நம்ம கிட்ட குடிக்கு காசு வேணும், அதனால போய் திருடலாங்கிற ஒரு கும்பல் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏதோ தாவே காட்சியில புதுசா முளைச்சு அவங்க திருடுறாங்க, அவங்க ஃபியூஸ் கேரியரை பிடுங்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. இன்னொன்று, இது அங்கேயும் இங்கேயும் ஒரு காட்சி ரெண்டு காட்சியை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு திருட்டு கும்பல் உள்ள பூந்துருச்சு. இதை ரொம்ப சினிமா மாதிரி உள்ள பூந்து இவங்க எல்லாம் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி வேலையை செய்யறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி மக்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கறாங்க. மே 4ஆம் தேதியில அதற்கு முந்தி வரைக்கும் எங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்படல. நான் வீதிக்கு போராடல, வீதிக்கு நான் நிக்கல. என் வீட்டுல ஃபேன் ஓடல, ஏசி ஓடல, என் வீட்டுல கிரைண்டர் ஓடல, மிக்சி ஓடல, நான் நிக்கிறேன். நான் இன்னைக்கு தான் நிக்கிறேன். நான் ஏன் நிக்கிறேன்? வேலை பொழப்பெல்லாம் நான் நிக்கிறேன். நைட் 1 மணிக்கு நைட் 2 மணிக்கு இருக்க வேண்டிய காரணங்கள் ஏதாவது எனக்கு இருக்கா? எனக்கு தலையெழுத்தான் கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக இல்ல. அப்ப 4ஆம் தேதி வரைக்கும் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் எப்படி சமாளிச்சாங்க, அதற்கு பிறகு என்ன சிக்கல் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கணும். நீங்க ஒரு விஷயம், நீங்க அது அதிமுக வேலுமணியாக இருக்கலாம், இல்ல திமுக செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க. என்னன்னா, நம்மகிட்ட போதுமான அளவுக்கு மின்சாரம் இருக்கின்றது. அதுல ஒரு ஸ்டார் போட்டு நீங்க பார்க்கணும். என்ன ஸ்டார்னா, போதுமான அளவு என்பது எப்பொழுதுமே தனியாரிடமும் சேர்த்து வாங்கிய மின்சாரத்தையும் சேர்த்துதான். நம்மளே நம்மளோட சொந்த உற்பத்தியில நம்ம மின்மிகை மாநிலமாக மாறிவிட்டோமா? இல்லை. இவங்க சொல்லுவாங்க மின்மிகை மாநிலமாக நம்ம மாறிவிட்டோம். அது தொடர்ச்சியாக வேலுமணி சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, எப்பயுமே மின்மிகை மாநிலம் தான். மின்மிகை மாநிலத்துல நீங்க அனல், புனல், காற்றாலை, சூரியன் ஏதாவது சேர்த்தீங்கன்னாலும் கடைசியாக தனியாரிடமிருந்து நாம் வாங்கிய கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும். அதை வாங்கிதான் சமாளிச்சாங்க. அது எழுத சிக்கல் என்ன, அதுல ஊழல் பண்றாங்க. நீங்க 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு யூனிட் கரண்ட்டை 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இஷ்டப்பட்டதுக்கு வாங்குறாங்க. நம்மளால கேட்க முடியல. பீக் லோடுன்னு சொல்லி சொல்றாங்க, வேற வழியே இல்லாம நாங்க வாங்கிட்டோம்னு சொல்லி அதற்கு பூசி முழுகிறாங்க. ஆனா அது பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு இந்த ஆட்சி மேல் வேலுமணி அவர்கள் மேல திமுக குற்றம் சாட்டி சொன்னிச்சு. செந்தில் பாலாஜி மேல ஒரு அண்ணாமலை போன்றவர்கள் குற்றம் சொன்னாங்க. இதெல்லாம் பெரிய எக்ஸல் சீட் எல்லாம் போட்டு நிறைய குற்றங்களை சொல்லி சொன்னாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது, தனியாரிடம் வாங்கிதான் தமிழ்நாடு தன்னுடைய மின் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறோம். இதுல நிறைய அனல் மின் திட்டங்கள் இதெல்லாம் ஒரு காலத்துல இழந்த வரலாறு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு பிறகு அதிமுக வந்த காலத்தை நம்ம பார்த்திருக்கோம். அப்பொழுது நிறைய திட்டங்களும் துவக்கப்பட்டது. திட்டங்களோட நிலைமையில இன்னைக்கும் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. ஆனா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பிரைவேட் பிளேயர்ஸ்
இல்ல ஜெகதீஷ், இப்போ மே 10ஆம் தேதிக்கு பிறகு தாவேகாவுடைய ஆட்சி, அதற்கு முன்பு திமுகவினுடைய ஆட்சி, இப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்துல ஒருவேளை இவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்களோ அப்படிங்கறத என்னோட கேள்வியாக இருக்கு. ஒருவேளை வேண்டாம், நம்ம பிரைவேட் பிளேஸ்ல வாங்க வேண்டாம், அதுலதான் ஊழல் சொல்லி சொல்றாங்க, சரி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி எதுவும் போயிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. சரி, புரியுது, பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன், முன்பு பேசிய திரு ராதாகிருஷ்ணன் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல சில விஷயங்களை மின்சாரத்துறையில செய்ய தவறியதனுடைய முடிவுதான் இந்த மின்வெட்டுக்கான காரணம் அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து அவர் தன்னுடைய பதிலை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வையில் அது சரிதானா? ஏன்னா திமுகவிற்கு பிறகு தாவேக ஆட்சி அமைத்து விட்டார்கள். முதல் நாள்ல இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை. ஆட்சி அமைத்து 30 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போதும் இந்த மின்வெட்டு தொடரும் போதுதான் பல கேள்விகள் அரசுக்கு எதிராக மக்கள் முன்வைக்கிறாங்க. எப்போது இது சரி செய்யப்படும் என்ற கேள்விக்கு இப்போது வரை பதிலும் இல்லை. அப்படி என்றால் திமுகவோடு ஒப்பிடக்கூடிய விஷயம் சரிதானா? இல்லங்க, நீங்க அவர் ராதாகிருஷ்ணன் சொல்ற புள்ளி உரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்குவோம். நிறைய ஊழல் இருந்தது, நம்மளே பேசுறோம். மின்மாற்றி கொள்முதல்ல கிட்டத்தட்ட 397 கோடி அது அரப்புரைக்கமா வெளியே கொண்டு வந்தாங்க. அதுவும் சிபிஐ வழக்கு தொடர்ந்து இருக்கு, அதை ஒத்துக்கிறோம். நிறைய டெண்டர், ஷார்ட் டேர்ம் டெண்டர், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நம்ம இப்படி பார்க்கலாமே, ஒருவேளை திமுக ஆட்சி தொடர்ந்துச்சு, இல்ல அதிமுக ஆட்சி வந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு மோசமா போயிருக்குமா அப்படிங்கறத மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு வந்து ஆமாங்க அது ஊழல் நடந்திருக்கு, அதனாலதாங்க நாங்க வேற ஆட்சிக்கு மாத்தி போட்டிருக்கோம், லஞ்சம் நடந்துச்சு, ஊழல் நடந்துச்சு, செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாரு, எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, அதனாலதான் நாங்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அமிச்சிட்டோம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அமிச்சிட்டோம், வேற ஒரு புது ஆட்சிக்கு நாங்க கொடுத்துருக்கோம். நான் சொல்றேன், நீங்க அப்படி அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அடுத்த கேள்வி, நீங்க அதற்கு தண்டனையாக நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நீ வந்து ரோட்ல ஏத்துறீங்க அப்படின்னு சொல்வீங்களா அப்படிங்கறத மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஒரு நாள் நீங்க மற்ற விஷயங்களுக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அது தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்களை காலவாசம் மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க வந்து உடனடியாக எனக்கு மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுங்க, எனக்கு மோதிரம் போட்டு விடுங்க, எனக்கு தாலி தங்கம் கொடுங்க, அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அதெல்லாம் சரி, ஓகேங்க, வெயிட் பண்றோம். ஆனா மின்சார பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, இதற்கெல்லாம் மக்கள் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. சரிப்பா உடுப்பா, எத்தனை 40 கொலை தானே நடந்துச்சு, பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், 6 பாலியல் பிரச்சனை தான் நடந்திருக்கு, பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், விஜய் தான் டைம் கேட்டிருக்காரு, அப்பெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஒவ்வொரு மக்களும் நீங்க கடையினாங்க காலையில இருந்து உழைச்சு கஷ்டப்பட்டு வர்றோம், நைட் வந்தா வீட்டுல ஃபேன் ஓடாது, அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. சிம்பிளா ஃபேன் ஓடாது, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஏசி ஓடாது, லைட் எரியாது, நான் வீதியில ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்ப அவங்களோட கேள்வி என்னவாக இருக்கும்? ஒருவேளை இந்த ஆட்சி இருந்து வேற பழைய ஆட்சியே இருந்திருந்தா இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா? இந்த ஆட்சி வந்த பிறகு அப்போ நீ எங்க போய் முடியும்னா, அப்ப இந்த ஆட்சிக்கு வந்து இன்னும் நிர்வாகத்திறன் போதவில்லை. இன்னும் அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க? பழைய ஆட்கள் இருந்தா எப்படி சமாளிச்சிருப்பாங்க? பிரைவேட் கரண்ட் வாங்கி சமாளிச்சிருப்பாங்களா? இல்ல அவசரமா ஊழல் மறுபடியும் சொல்றேன், ஊழல் நடந்திருக்கலாம், இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களே ஒரு 3 மாசம் கழிச்சு பாருங்க ரொம்ப மோசமா இருக்குல்ல, பிரைவேட் கரண்ட் தாங்க நிறைய வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு, நாங்களும் அவங்கள மாதிரி நாங்க 15 ரூபாய்க்கு வாங்கலங்க, நாங்க ஒரு 12 ரூபாய்க்கே வாங்கிடுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க மின் உற்பத்தி அதிகமா இருக்கு, மின் உற்பத்தி அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. மின் உற்பத்தி அதிகமா இருக்குன்னா தொடர்ந்து, ஏன்னா ஒரு இடத்துல போனுச்சுன்னா பரவாயில்லைங்க, சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல போறதை நம்ம பார்க்கின்றோம். திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை எல்லா ஊர்களிலும் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வீதிக்கு வந்து தீப்பந்தங்கள்லாம் எடுத்து வந்து போராடுறாங்க. சில ஊர்கள்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் கரண்ட்னு சொல்லி போராடுறாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க சதி கோட்பாடு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து வேணும்னே போராடுறாங்க, எல்லா இடத்துலயும் யாரோ ஒருத்தர் திருடுறாங்க, எல்லா இடத்துலயும் திமுக காரங்க உள்ள புந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. மக்களே நம்ப மாட்டாங்க. எப்படி சார் நீங்க உங்க ஆட்சி மாறிடுச்சு, அவர் சொன்னார் இல்லையா, மின்சார வர ஊழியர்கள்லாம் வந்து திமுக எப்படி வேலை செய்வாங்க? ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், அவங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னா வேலை போயிடுங்க, அவங்களுக்கு காலப்போல சஸ்பென்ஷன்ல இருக்கணும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஆட்சி மாறுச்சுன்னா எல்லா அரசு ஊழியர்களும் அந்த ஆட்சிக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. அந்த ஆட்சி பிடிச்சிருக்கு பிடிக்கல, நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிற தனிப்பட்ட விருப்பம் அவங்களுக்கு, பட் ஆனால் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாமானியனோட பார்வை என்பது, எனக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தா கரண்ட் இருக்கா இல்லையா, இல்ல நான் வீதியில சுத்தணுமா, நான் போய் இபி போய் கேட்கணும், டிஎன்இபி போய் நான் கேட்கணுமா, எங்க வரல போன் மின்னகத்துக்கு போன் அடிச்சுட்டே இருக்கணுமா, அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் இந்த ஆட்சியில் இவ்வளவு மோசமாக இருக்கின்றது அப்படிங்கறது பிரதானமான கேள்வியாக இருக்கும். சரி, ஆனா திரு பராமரிப்பு இல்லாத ஒரு கட்டமைப்பும் கூட மின்சாரத்துறைக்கு ஒரு பெரும் அழுத்தமா மாறி இருக்கு. பராமரிப்பு செய்ய வேண்டிய பணியாளர்கள் போதிய அளவில் இல்லை. மொத்த பணியாளர்கள் 50% பணியாளர்கள் தான் தமிழ்நாட்டில் தற்போது பணியில் இருக்கிறார்கள். இவர்களை வைத்து முழு வேலையும் செய்வது ஒரு கடினமான விஷயம்னு ஒரு விளக்கமும் சொல்லப்படுது. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே இருக்கு திரு ஜெகதீஷ். நீங்க திமுக ஆட்சி மாறியவுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரண்ட் போச்சு. நீங்க அந்த நேரத்துல ஒரு 10 காரணங்களை எடுக்கணும். அதுக்கு ஒரு காரணமாக அணில் வந்து காரணம் சொல்லி எடுக்காது ட்ரோல்கள் ஆனாரு. அணில் தான் வந்து கரண்ட் கடிச்சிட்டு போயிருச்சு சொல்லி ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க.
ஏன்னா அவரும் என்ன சொன்னார்னா, இந்த பழுது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, எங்களுக்கு வந்து ஆட்கள் குறைவாக இருக்கின்றது, இதை வந்து சரி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். நிறைய நேரங்களில் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஏரியாலையும் மெயின்டெனன்ஸ்க்காக காலைல 9 4 மணி 5 மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாம இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி பண்ணாங்க. பட் நம்ம கேள்வி எகைன் என்ன கேட்டீங்கன்னா, மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசம், ஏப்ரல் நீங்க மே மாசம் நீங்க வந்து அக்னி பிறந்த பொழுது இந்த ஆட்சி வந்து அப்ப ஆட்சி அமையல, அப்பதான் ரிசல்ட் வருது அன்னைக்கு, அவ்வளவுதான். அன்னைக்கு இது மாதிரி போனுச்சா, இல்ல தேர்தல் அன்னைக்கு இந்த மாதிரி போச்சா? தேர்தல் அன்னைக்கு போயிருந்தா அது பெரிய நெகட்டிவா, அது கூடுதல் நெகட்டிவா போயிருக்கும் திமுக. அப்படி போனுச்சா? போகல. இல்ல. அப்ப வந்து ஏப்ரல் மாசம் நடக்காத ஒண்ணு, மே மாசம் 8ஆம் தேதி 9 வரைக்கும் நடக்காத ஒண்ணு, இல்ல வேணும்னே அவங்க சொல்ற மாதிரி யாரும் வதந்தி பரப்புறாங்களா, இல்ல மீடியாக்கள் வேலை இல்லாம டெய்லி அப்பா எங்க கரண்ட் இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் நம்ம? அப்படி கிடையாது. இல்ல. அப்ப அந்த கேள்விங்கிறதுக்கு என்ன பதிலாக இருந்திருக்கும்? ஓகே, பராமரிப்பு சரியில்லை. அப்ப இவங்க அவசர காலத்துல அதை எப்படி சரி செஞ்சிருப்பாங்க? அப்ப கூடுதல் பணியாளர்கள் நியமிச்சிருப்பாங்களா, இல்ல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுத்திருப்பாங்களா, இல்ல வந்து பிரைவேட்ல டக்குனு வாங்கி ஏதாவது சமாளிச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி அதுல இருந்தா நம்ம அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு நீங்க விவாதத்தின் மையம் என்ன, எதுக்கு அந்த விவாதம் முதல்ல எழுது? மக்கள் கரண்ட்ல வீதியில வந்து போராட்டம். இது வந்து ஊழல் விவாதம்னா ஊழல் குறித்து ஃபுல்லா பேசுவோம் நம்ம. இது ஊழலும் இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த விவாதம் என்பது தொடர் மின்வெட்டுகள், அதற்கு காரணம் என்ன, நிர்வாகத்திறனா இல்ல வந்து வேற எதுவும் சதி கோட்பாடு, அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மைய கருத்து என்பது தொடர்ச்சியாக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதா. மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர் யோசிப்பது இந்த ஆட்சியில் தானே இது நடக்கின்றது அப்படிங்கிறது இயல்பாகவே இது வந்து பொலிட்டிக்கலா இல்ல மக்கள் யோசிப்பாங்க. சரி, வேற பிரச்சனை, சட்டமன்ற பிரச்சனைக்கு நீங்க பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக பொருத்தி பார்த்து பேசலாம். ஜெகதீஸ்வரன், நிறைவா சுருக்கமா நீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இது எவ்வளவு விரைவாக இது தீர்க்கப்படுகிறது அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கும். நீங்க வந்து அதற்கு உண்டான வேலைகளை உடனடியாக பண்ணணும். அதுல வந்து ஆட்கள் பற்றாக்குறையா, இல்ல வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக மின்சாரம் வாங்குறதுலேயே பற்றாக்குறை இருக்கின்றதா, நீங்க பிரைவேட் பிளேயர்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு மோட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நிம்மதியா மக்களுக்கு தூங்கணும். அதற்கு உண்டான வேலைகளை போர்க்கால அடிப்படையில் செய்யணும். நீங்க வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாக்குறோம், ஒரு பக்கம் சம்மர் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு, வெயிலோட தாக்கம் எல்லா ஊர்லயும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அது குறையாத போது இன்னும் மக்களுக்கு கூடுதல் கோபம் தான் வரும். அந்த கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். சரி.